தான் சேர் போட்டிருக்காங்க, ஒரு தண்ணி பாட்டில் சேர் போட்டிருக்காங்க. ஊர் அப்படி இல்லை. கோல்டன் ஸ்டேட்டா? ஆமாம், ஊர்லலாம் இங்கேயே கலிஃபோர்னியாவை பயங்கரமாக பேசுவாங்க இல்லை, வேற ஊரில் தான் இருக்கவங்களாம் வாழ்ந்தா கலிஃபோர்னியாவில் வாழணும். ஆனால் வாழ்றது கஷ்டம். இங்கே ஒருத்தர் கூட சொன்னார், இங்கே உள்ள வர்றதும் கஷ்டம், வந்தால் வெளியில் போகிறது. சிசோஃபோனியாங்கிற மாதிரி நியூ டிசீஸே கொண்டாந்தார். அது வரைக்கும் மூக்குலேருந்து ரத்தம் வந்தாலே நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். முடிஞ்சிச்சு, உள்ளூரில் செத்தாலாவது கேட்க நாதி இருக்கு. இல்லை விட்டுருச்சு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. கனகவேலு யாரோ ஒருத்தர், அவர் தான் கூப்பிட்டு வந்தார். ஆனால் மூக்குலேருந்து ரத்தம் வந்து நம்மளால பேசக்கூடிய அளவு நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாமங்க. பாத்ரூம் போக எந்திரிச்சவன் சும்மா இல்லாமல் அப்பயும் நம்ம தலையை இப்படி பண்ணுவோம்ல, அப்பதான் மகனை இப்படி மூக்குலேருந்து இப்படி இருக்கு. அதுவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பயந்து போய் ஒரு ஃபோன் பண்ணா அவரு இது ரொம்ப நார்மலாக அப்பதான் அவர் சைட் சாவ மாட்டேன்னு சொல்லி போதும். எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் டெம்பரேச்சர்லேருந்து வந்திருக்கிறேன், அதனால உனக்கு வந்து இப்போ பாடி மாறிடுச்சுன்னா எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, இது ஒன்றும் ஆபத்து இல்லைங்க. அது ஒன்றும் இல்லை சார், உள்ள சின்ன சின்ன நாளங்கள் இருக்கும். அவர் வந்து ப்ரொஃபஸர், அது உடஞ்சிருக்கும், நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வராது அப்படின்னாரு. அது வருதா வரலையான்னு பார்க்க 3 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் கண்ணாடியே பார்த்துட்டு இருந்தாங்க. சேர் எடுத்து போட்டு உட்காந்து ஒவ்வொரு ஊரும் மரண பீதியோடே இருக்கு. பல முறை வந்தாங்க. உங்களை அப்படி அதிர்ச்சிக்குள்ளாக்குனா உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இன்னமும் இத்தனை வருஷம் இருந்துட்டேன், ஆனால் என்னால் இன்னமும் இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. முருங்கக்கா சொல்ல போனா இப்போ கடை நான் பேசுறேன்ல, இதெல்லாம் பொறுமையா பேசினா நல்ல மார்க்கெட்டு. வாழ்க்கை என்பது ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு சுமார் சம்பளம் தான். பாஸ்கி நீ பிளான் பண்ணுப்பா, கொஞ்சம் வந்து வேற மாதிரி ஒரு கெட்டப்புக்கு வந்துட்டு